சசிகலா நடராஜன் இப்பொழுது ஒரு அரசியல் கட்சி தொடங்கினால் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கேள்வி இன்றைக்கு முழுவதும் அது ஒரு விவாத பொருளாக இருந்து வருகிறது. அவர் உடல்நிலை சரியாகி சென்னையை நோக்கி அவர் பயணம் பார்க்கும்போது வழியேற அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரும் அரசியலுக்கு வருவார், நேரடியாக அரசியலில் குதிப்பார். ஏனென்றால் அவர் சிறைக்கு போகும் முன் தான் அதிமுகவிற்குள் பாஜக ஏற்படுத்திய குழப்பத்தின் விளைவாக ஒரு தர்ம யுத்தம் என்கின்ற ஒரு பெயரில் நடத்தி பிரச்சனையை உருவாக்கி ஜெயலலிதா மரணத்திற்கு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஓ பன்னீர்செல்வம் பெரிய பிரச்சனையை உருவாக்கி அவருக்கு பின்னால் 11 எம்எல்ஏக்கள் போக ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது எல்லோரையும் ஒரு விடுதியில் கூட்டி அவர்களை எல்லாம் அவர்களிடம் பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஆக்கி தேர்ந்தெடுக்க செய்து பிறகு அவர் தலைமையில் ஆட்சியை ஏற்படுத்தி அதற்கு பிறகுதான் இவர் சிறைக்கு போனார். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சசிகலா நடராஜன் செல்வி ஜெயலலிதாவுடைய உற்ற துணையாக தோழியாக இருந்தவர். அவர் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்க போகின்றேன் என்று சொல்லி அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடைய படங்களை போட்ட அஇஅதிமுக அதே வண்ணங்கள் கருப்பு, வெள்ளை, சிகப்பு அந்த கொடியை அறிமுகப்படுத்தி அரசியலுக்கு தனது வருகையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நேற்று கமுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்கின்றார். மிகப்பெரிய அளவிற்கு கூட்டம் சேர்ந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீண்ட காலமாக உறுப்பினர்களாக இருந்த பலரும் அந்த மேடையில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது சசிகலா நடராஜன் இப்பொழுது ஒரு அரசியல் கட்சி தொடங்கினால் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கேள்வி இன்றைக்கு முழுவதும் அது ஒரு விவாத பொருளாக இருந்து வருகிறது. ஏனென்றால் சசிகலா நடராஜன் சிறையிலிருந்து வெளியே வந்த போது அவர் சிறையிலிருந்து அவருக்கு விடுதலை அறிவிக்கப்பட்டவுடன் அவருக்கு அந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதால் அப்பொழுது பெங்களூரு பவுரிங் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த காலகட்டத்தில் அப்பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏடி அமலாக்கத்துறையிலிருந்து வந்து நிறைய சம்மன்களை அப்படியே அடுக்கடுக்காக அவருடைய கையில் திணித்து விட்டு போனதாக சொல்லுவார்கள். அதாவது அரசியல் நீங்க இறங்குனீங்க அப்படின்னோம்னா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது அதனுடைய குறிப்பு என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு அவர் உடல்நிலை சரியாகி சென்னையை நோக்கி அவர் பயணம் பார்க்கும்போது வழியேற அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மிகப்பெரிய வரவேற்பு. சென்னை வந்து சேரவே அவருக்கு இரவாகிவிட்டது, நள்ளிரவாகிவிட்டது. அப்படி வழியாக அவருக்கு வரவேற்பு அளித்தார்கள். அவரும் அரசியலுக்கு வருவார், நேரடியாக அரசியலில் குதிப்பார். ஏனென்றால் அவர் சிறைக்கு போகும் முன் தான் அதிமுகவிற்குள் பாஜக ஏற்படுத்திய குழப்பத்தின் விளைவாக ஒரு தர்ம யுத்தம் என்கின்ற ஒரு பெயரில் நடத்தி ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஜெயலலிதா மரணத்திற்கு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஓ பன்னீர்செல்வம் பெரிய பிரச்சனையை உருவாக்கி அவருக்கு பின்னால் 11 எம்எல்ஏக்கள் போக ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது எல்லோரையும் ஒரு விடுதியில் கூட்டி அவர்களை எல்லாம் அவர்களிடம் பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஆக்கி தேர்ந்தெடுக்க செய்து பிறகு அவர் தலைமையில் ஆட்சியை ஏற்படுத்தி அதற்கு பிறகுதான் இவர் சிறைக்கு போனார். ஆனால் சிறைக்கு போன இவரை ஓ பன்னீர்செல்வத்தின் பிறகு அதிமுக சேர்ந்து கொண்டார். அவரும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி நீக்கிவிட்டார். இப்படி நீக்கல் என்று ஆகி அதிமுக மிகப்பெரிய அளவிற்கு பிளந்து கொண்டு ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் இபிஎஸ் என்றெல்லாம் ஆகி அந்த கட்சி ஒன்றுமில்லாமல் போனது. அதெல்லாம் பார்த்தோம். 2021 தேர்தலில் தோற்றது. அதற்கு பிறகு 2024 ஒரு எம்பி கூட இல்லாமல் எல்லா தொகுதிகளிலும் தோற்றது. 7 இடங்களில் டெபாசிட் எடுப்புவார். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. எனவே இவர் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும், பழைய பலத்தோடு கொண்டு வர வேண்டும் என்று போராடினார். வெளியிலிருந்து போராடினார். ஆனா ஒன்னும் பலன் கிட்டல. இவனும் ரொம்ப ஆக்டிவா அரசியலுக்குள்ள வரல. விளைவு இவருக்கு ஆதரவாளராக இருந்த பலரும் வந்துட்டு பல்வேறுபட்ட அதிமுக கிளைகள் அப்படி இப்படி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் போய் சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது அவரே சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா இறந்து அதற்கு பிறகு ஒரு சிறைக்கு போய் வெளியில வந்த இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் கட்சியை தொடங்கி அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க.
ஓரளவுக்கு அதிமுகனுடைய அணுக்க தொண்டர்கள் இவரையும் வந்துட்டு மதிக்கக்கூடியவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா மீது பற்றுக்கொண்டு இவர் மீதும் வந்துட்டு ஒரு மதிப்பு கொண்டவர்கள் மட்டும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சியை அவர் தொடங்கி இருக்கிறார். இன்னும் பேர் வைக்கல. ஆனா அப்படி ஒரு அரசியல் கட்சியை அவர் தொடங்கினாலும் கூட அவர் எப்படி அரசியலை எதிர்கொள்வார்? நேற்று அவர் பேசும்போது சொல்றாரு, என்னை வந்துட்டு கொஞ்சம் நெஞ்சம் துரோகம் இழைக்கல, முதுகுல குத்துனாங்க, முகத்துல குத்துனாங்க, நெஞ்சில குத்துனாங்க, அவ்வளவு துரோகங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட பேரை கூட உச்சரிக்க எனக்கு வெக்கமா இருக்குது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பின்னாடி சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்னா ஜெயலலிதா விட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சசிகலாவை அவர்கள் ரொம்ப இழிந்து பேசினார்கள். அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நாங்கள்லாம் கண்டிச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் அப்போ என்ன பண்ணீங்க, அவங்க முன்னாடி சேர் போட்டாவது உட்காந்துருக்கீங்களா அப்படியெல்லாம் கேட்டு அவர்களை நாங்கள் தட்டி வைத்தோம். அது ஒரு காலகட்டம். எனவே இவர் அரசியலை விட்டு ஒதுக்கிறதை விட்டு திடீர்னு அரசியலுக்கு வரும்பொழுது இவரால் என்ன செய்ய முடியும்? எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அதிமுக எதிராக இவர் ஒரு அரசியல் செய்ய முடியுமா? இல்லை இவரை பசுத்தோல் போற்றிய புலி என்று வர்ணிக்கிறார் டிடிவி தினகரன். இவரால் தான் டிடிவி தினகரனே அரசியலுக்கு வந்தது, வாய்ப்பை பெற்றது, முக்கிய இடத்தை பெற்றது. ஆனால் அவர் சொல்லுகின்றார் இவரை பார்த்து துரோகி என்று. எல்லோரும் இவர் ஒன்றாக சேர்த்து வைத்து ஆட்சியில் அமர வைத்து அதிமுக உடைத்து விட்டு வெளியில இருந்தவரை பார்த்து எல்லாரும் இவங்க துரோகின்றாங்க அந்த அம்மாவை பார்த்து. சரி, எது எப்படி இருந்தாலும் மக்களிடையே இவருக்கு ஒரு ஏற்பு இருக்குமா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். மக்கள் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து தான் ஒரு அரசியலை வந்துட்டு அவர் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியும். ஏன்னா அதிமுக அந்த அளவிற்கு உடைந்து சிதறி சின்னாபின்னமாகி பல்வேறு அரசியல் கட்சிகளாகி பல்வேறு கட்சிகள் விஜய் கட்சி வரைக்கும் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சசிகலாவினுடைய இந்த முயற்சி வெற்றி பெறுமா? வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆனாலும் கூட அவருக்காக வரக்கூடிய கட்சிக்காரர்கள் கமுதியில் கூடியதை போல மற்ற மற்ற இடங்களுக்கு கூடினால் அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படி ஒரு பின்னடைவை ஏற்படுத்தினால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் அதிமுகவை இந்த அளவுக்கு சிதைத்ததற்கு காரணம் பின்னாடி இருந்து பிஜேபி செஞ்ச வேலைதான் அப்படின்றத சசிகலா பேசுவாங்களா, இல்லை மற்றவர்களை போல அவரும் மறைச்சிட்டு மற்ற விடயங்களை பேசுவாரா என்பதையும் கவனிக்க வேண்டும். இவர் எப்படி எதிர்கொள்கிறார், கடந்த காலத்தை அவர் எப்படி பார்க்க போகின்றார் என்பதையெல்லாம் இதற்கு மேல் அவர் பேசுகின்ற பேச்சை வைத்து அது அதிமுகவிற்கு பெரும் சவாலாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.